ஆ ஒரு குட்டி ஸ்டோரி சிஸ்டர், குட்டி ஸ்டோரி. தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயும் நீங்கள் ஒவ்வொரு குக்கிராமங்கள்லையும் இளைஞர்கள், இளைஞிகள், இளம் வயதை சேர்ந்தவங்க பயணித்து பாருங்கள். அங்கே நிறைய வறுமை ஒழிப்பு திட்டங்கள், நிறைய மத்திய அரசு மாநில திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிப்பு பலைகள் இருக்கும். அது ஏனோ கடைக்கோடி மக்களை போய் அடைஞ்சிருக்கு. 4 தூண்கள், அரசாங்கத்தின் 4 தூண்கள் அதில் முக்கிய பங்கு வகிக்குது. நமக்கு முன்னாடி செய்தவர்கள் சில நிறைகள் இருக்கலாம், குறைகளாக இருக்கலாம். பின்னாடி வர்றவங்க நிறைகள் செய்வாங்கன்னு நம்புவோம். அது இந்த பதிவோட முக்கியமான நோக்கம் ஜாதி, மதம், மொழி, இனம் இதெல்லாம் இப்போ ஆட்சியாளர்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்தியாவை ஆட்சி செய்கிற மத்திய அரசுக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிற ஒரு மாநில அரசோ, மேற்கு வங்காளத்துக்கோ குஜராத்துக்கோ இருக்க மாபெரும் பிரச்சனை என்னென்னா, 1992 இந்தியா ஏற்றுக்கொண்ட லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல், உலகமயமாக்கலில் சர்வதேச அரசியல் நீங்கள் வேணால் பாருங்கள். ஒரு உலகின் முதல் 10 கோடீஸ்வரர்கள் அவங்களோட திருமணத்துக்கு லண்டனுக்கு அமெரிக்க அதிபரும் போகணும், நம்ம நாட்டு பிரதமரும் போகணும், ஜப்பான் பிரதமரும் போகணும், சீனா பிரதமரும் போகணும், ரஷ்யாவும் போகணும். பகை நாடுகளாக இருந்தால் கூட எல்லா நாட்டு அதிபரும் அந்த முதலாளிகளை போய் தேடி போகிறாங்கன்னா அந்த அளவுக்கு அந்நிய முதலீட்டாளர்கள் எல்லா நாட்டிலையும் இருக்காங்க. ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட்டுகள் போராடுறதை பார்த்த சுதேசி முதலாளிகள் என்ன செஞ்சிட்டாங்க, நம்மூருக்காரனை வேலைக்கு கூப்பிட்டா தானே அவன் இஎஸ்ஐ, பிஎஃப், போனஸ், கம்யூனிஸ்ட்டுன்னு கொடி பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பிற மாநிலத்தவரை அவுட் சோர்சிங் மெத்தடில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பேசுகிறதோட கான்செப்ட் எல்லாமே ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் விவசாயத்தில் வந்துருச்சு. ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் கல்வி, கல்லூரிகள், மருத்துவமனைகள், இப்படி எல்லா துறைகள்லையுமே, ரியல் எஸ்டேட்டில் கூட ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்ஸ் ஃபுல்லாக ஆக்டோபஸ் மாதிரி மேலே இருந்து இப்போ இந்திய அரசுக்கும் தமிழ்நாடு மாநில அரசுக்கும் மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குதே பார்த்திங்கன்னா ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸோட அவங்கள ரெகுலேட் பண்ணுறது. ஏன்னா அவங்களோட ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களோட ஊழியர்கள்ட்ட இருந்து வாங்கி ஒரு 3.5% பணத்தை கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஃபண்ட், சிஎஸ்ஆர்னு கொடுத்துட்றாங்க. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் சிஎஸ்ஆர் ஃபண்டுங்க, அதில் சேரிட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரும் ஒவ்வொரு முதலாளிகளுமே, அது சுதேசி முதலாளியாக இருக்கலாம் அல்லது அந்நிய நாட்டு முதலாளியாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கவங்க அவங்களோட ஒவ்வொரு எம்ப்ளாயர்கிட்டேருந்து 3.5% அவங்க சம்பளத்திலேருந்து சோசியல் சர்வீஸுக்கானு ஒப்படைச்சிட்றாங்க. அப்போ ஒரு எம்என்சி கம்பெனியை விட சோசியல் கான்சியஸான ஆள் முதலீட்டு அளவில் வேறு யாருமே கிடையாது. ஏன்னா அவனோட லாபத்தில் 3.5% கொடுக்குறாங்க. பிகாஸ் அதில் வேலை பார்க்குற நம்ம வீட்டு பிள்ளைகள், எம்ப்ளாய்கள், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டாக்டர்ஸு, அட்வொகேட்ஸு, இது ப்ரொஃபஷனல் ஆடிட்டர்ஸ் எல்லோரும் உட்பட. இப்போ இந்த பகிர்வோட நோக்கம் பாருங்கள், நம்மளோட கான்ஸ்டியூஷன் SSSTR முகப்புரை சார்ந்து பேசினேன். செக்யூலியர் மதச்சார்பின்மை அதை நீர்த்து போக செய்கிற அளவுக்கு நம்மளோட அரசியல், மத்திய அரசுலேயும் மாநில அரசியல்லையும் நிறைய முயற்சிகள் நடக்குது. டெமோக்ராட்டிக் மக்களாட்சி, அதை பின்னாடி சொல்கிறேன். ரிபப்ளிக், குடியரசுத் தலைவர். அதாவது மற்ற நாட்டெல்லாம் இன்னமும் ஆஸ்திரேலியாவின், கனடாவின் அரசின் தலைவர் யார், குடியரசின் தலைவர் யாருன்னா இங்கிலாந்து பிரிட்டிஷ் மகாராணி தான். இந்தியா ஒன்றுக்கு தான் இந்தியாவில் பிறந்த ஒருத்தனே இந்திய குடிமகனா முதல் குடிமகனான ஜனாதி போஸ்ட்டை வைக்க முடியும்னு நம்மளோட கான்ஸ்டியூஷனை எழுதினவங்க முன்னோர்கள். 300க்கும் மேற்பட்டவர்கள் அம்பேத்கர் உட்பட பங்களிச்சிருக்காங்க. அதோட ஆன்மா உயிர்ப்பு நீடிக்கணும். அந்த ரிபப்ளிக்கை நம்ம கை வைக்கிறோம், டெமோக்ரஸியை சிதைச்சிருக்கோம். செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், சோசியலிசம். நீங்கள் பாருங்கள், சமத்துவம்னு நம்ம கான்ஸ்டியூஷனை எழுதின காலத்தில் உலகமே சோசியலிசம் புரட்சினால் ஈர்க்கப்பட்டதுனால அது சோசியலிஸ்ட் கண்ட்ரி ஆகும்னு நம்பினாங்க. அதனால் சோசியலிஸ்ட்டுன்னு வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம குக்கிராமத்துலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷனால் முதலாளிகள், உள்நாட்டு முதலாளிகள் இருக்காங்க. இந்த முதலாளிகளுக்கு இடையில் எப்போயுமே ஜாதி, மதம், மொழி, இனம், தேசம் இந்த வரையறையே முதலாளிகளுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் காலங்காலமாக பாருங்கள், வணிகர்களின் ஆட்சி,